அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமா ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்தாதான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். God bless you. என்னோட இந்த ஹோல் டீம் காளிதாஸ் டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தனியாட்டா இருப்பேன். நைட்டு மூழ்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவர் எப்பவுமே ஆக்டிவா இருப்பார் சுரேஷ் எல்லாம். அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முயற்சிக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பா, ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப பேஷனேட்டா இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே போட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமா வீட்டுல இருந்து கிளம்பினேன். நான் ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழ்ல பண்றோம், செட்டுக்கு போனா எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸா தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுல இருந்து பரத் படம் பாக்குறேன்னு சொல்ற மாதிரி வெல் சீசன் டாக்டர் அவங்க. ஸோ நான் உள்ள நுழைஞ்சது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் பிளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியா இருந்து வந்தா அது பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் இன்னும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் ஷாட் எடுத்துட்டே இருக்காங்க. டைம் ஆகுது பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னாரு. பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. இப்ப நாளைக்கு நீங்க ரீச் ஆகுங்க சென்னையில, ரொம்ப கஷ்டமாச்சு. நான் இல்லை, நான் பஸ்ல ஏறி போய் கோயம்பேடுல இருந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஐ வாஸ் ஷாக்ட். அப்படியே ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனா ஸ்கிரீன்ல வந்து நம்பவே மாட்டவங்கள நானு மாசா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் ஒன் ஸ்கிரீன். எனிவே அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அவங்க. அந்த கேரக்டர் இருக்கும். such a sensible actress she is. So it was very nice working with you. And Abhinadi is a sweetheart. என்னன்னா நான் வீட்டுல இருந்து வெளியில போறேன்னு அப்படின்ற ஃபீலே இல்லாம வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலா she used to share her experiences. ரொம்ப கேஷுவலா வீட்டுல நம்ம கூட எல்லாரும் அப்படி பேசுவாங்க, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல்டே எனக்கு இருக்கு. ஜெனரலா இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மியூசிக்கே இல்லாம பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்ல கொடுக்கும். அது எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்ல நான் இதை பண்றேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பா ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்ல இருந்து பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சும்மா வீட்டுல இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேற, பட் தியேட்டர்ல போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பத்தி பேசுறது வேற. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தில் சாருக்கும் அஜய்க்கு நான் இந்த டைமில் நான் கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நிறைய பேர் வந்து வாழ்த்துறது இருக்குது, அது ஒரு நல்ல மனசோட வந்து வாழ்த்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே இந்த வைபா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சும்மா ஏதோ மேடைக்கு சொல்லாமல் எல்லாமே வாழ்த்துறாங்க, மனசால சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். காளிதாஸ் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே அவர் டைரக்டர் என் கூட பேசிகிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் பண்ண முடியலை. அவருடைய கதை சொல்கிற விதமும் சரி. இப்போ வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பான், இல்லை ஒருத்தன் ஒரு கொலை, யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான்,
இல்ல ஒரு சைக்கோ கில்லர் எவனோ ஒருத்தன் இருப்பான், அவனை நம்ம தேடி போறோம். ஆடியன்ஸ் வந்து இவனா இருக்கும் நம்ம சொல்லிட்டே போயிட்டு கடைசியில இவன் இல்ல அப்படின்னு ட்விஸ்ட் அடிக்கிறதுங்கிறது தான் ஒரு டெம்ப்ளேட் பேட்டர்னா இருக்கு தமிழ் சினிமாவில். பட் அது கஷ்டமான அந்த மாதிரி ஒரு கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது எல்லாம் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கும், அதுல இருந்து வித்தியாசப்படுத்தணும். கடைசியில கொண்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எப்பா வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி இந்த கதை வந்து அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலி நானும் சின்ன அப்பப்ப கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது இப்பெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்றாங்க வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும் நிறைய படங்கள் என்னோட. என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா நல்ல படங்கள் எனக்கு வருது. இப்ப எப்படி செந்தில் சாருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு நல்ல படங்கள் அவருக்கு, அதே மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் எனக்கு வருது. எழுதும் போதே அவங்க வந்து என்னுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதுக்கு முன்னால இருக்கிற மியூசிக் வச்சு அவங்க கதை யோசித்தேன் எழுதுனேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. பிளஸ் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல படங்கள் இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சின்ன படம் பெரிய படம் அப்படின்னா நம்ம பாக்குறது இல்லை. இப்ப நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நம்ம வளர்ந்துகிட்டே போகணும். பெருசா என்ன சொல்றது, ஒரு ஒரு பினான்சியலாவும் சரி, ஒரு நம்மளை வந்து ஃப்ரேம் பண்ற ஒரு இடமா வச்சுக்கிறதுக்கு பெருசா போகணும் அப்படிங்கிற எண்ணமா நமக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, ஒருவேளை அப்படி போயிட்டோம்னா ஒருவேளை அப்படிப்பட்ட படங்கள் தான் வரும். போன வருஷத்துலேயே பார்க்கிங்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ பார்க்கிங் வந்து இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லா பேசப்படுறது அப்படின்னா அதுல அந்த படத்தில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ சின்ன படம் பெரிய படம் பாக்குறதில்ல, நல்ல படம் கெட்ட படம் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். இந்த படம் நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதோட கதை, இதோட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை நம்ம அதுக்காகவே இப்ப பார்க்கலாம். இப்ப ரஞ்சித் சார் சொன்ன மாதிரியோ இல்ல வந்து இந்த படம் பார்த்தவங்க நம்ம பாயிண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ்ல நமக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரியும், சரி ஓகே நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த படத்துக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். இந்த படத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னோட சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர் மோகன்ராஜ், நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இதுக்கு பின்னால நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிக்சிங் இன்ஜினியர். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் கட்டாயமா பெரிய லெவல்ல ரீச் ஆகும். பரத் சார் வந்து ஆக்சுவலி இந்த படத்துல வந்து அவர் வழக்கமா வந்து இப்ப அவர் கூட நான் நிறைய படம் அசோசியேட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன், வேற படங்களும் சரி. அவர் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது தான் தெரிய வரும் ஒருத்தங்க வந்து ஒரு வெற்றிக்காக வந்து அவர் நடிக்கிற படங்கள் நிறைய இன்புட் போடுறாரு, நிறைய எஃபர்ட் போடுறாரு. பட் அது வந்து ஒரு சக்சஸா போய் ரீச் ஆகும்போது தான் மக்களுக்கு வந்து அது தெரிய வரும் இவரோட எஃபர்ட். ஸோ இந்த படத்துல அவரோட எஃபர்ட் எனக்கு வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் நான் நம்புறேன். இதுல ஒரு பாட்டுல ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க பண்ணது ரொம்ப, ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சங்கீதா மேம் அவங்க கூட எனக்கு அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இருக்கும்போது நம்ம பார்த்தது, அதுக்காக நான் சின்ன வயசுல இல்லை ஓகே. எனிவே அவங்க கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதில் நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி அடையும். ஏன்னா இப்ப நம்ம இதுல வந்து இங்க பெரிய ஒரு படம் பண்ணணும், பெரிய ஹீரோ இருக்கணும் அப்படிதான் ஆடியன்ஸ் எல்லாம் இப்ப முன்னாலெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபெஸ்டிவலுக்குன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் இருந்தா தான் போய் பார்ப்பாங்க. பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை. யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹீரோவெல்லாம் விட்டுட்டு இந்த படத்துக்கு தான் போறாங்க வழக்கமா இப்ப நடந்துட்டு இருக்கிற இதுல. அதனால படம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த படம் கன்ஃபார்மா வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாரும் வந்து இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் சார் உங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படமா இருக்கும். திங் மியூசிக் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் இந்த ஆடியோ அவங்க பண்றாங்க. ஏன்னா ஒரு என்னதான் நம்ம பாட்டு பண்ணாலும் என்னதான் ஒரு இது பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ திங் மியூசிக்னு சொல்லி